நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கனவு தான். இந்த இயற்கையை அதன் வழியாக போக விட்டணும், அதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, நம்மளால் இந்த இயற்கைக்கு எந்த விதமான தீங்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத அடிமனசில் நீங்களும் நானும் பல காலமாக யோசிச்சுட்டே இருப்போம். அதனால தான் நிறைய பேர் அட்லீஸ்ட் நம்மளால் முடிந்த அளவுக்கு கார் வாங்குறதா இருந்தால் ஒரு எலக்ட்ரிக் காரை வாங்கலாமே, முதல்ல ஸ்கூட்டர்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கிற கனவுடன் இருப்போம். அப்போ இந்த எலக்ட்ரிக் கார் அப்படின்னு சொல்லும்போதே நிறைய பேருக்கு பயம் இருக்குது. ஒன்று அதில் இருக்கக்கூடிய பேட்ரி, இன்னொன்று விலை அப்படிங்கிறது தான். அடுத்ததாக சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை சார்ஜிங் டைமாக இருக்கட்டும், மைலேஜாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எல்லோருடைய மனசிலும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை ப்ரைஸ். அந்த பேட்ரி, அந்த விலை ஒருவேளை 50% குறைந்தது என்றால் இன்னைக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு காரை இன்னும் 12 மாதங்களில் 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடிகிறதா? இங்கே இந்த இவி கார் பேட்டரி ப்ரைஸ் வார் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இவி கார் பேட்டரி ப்ரைஸ் வாரா? புதுசாக இருக்கே விக்கி அப்படின்னு கேட்டால் நம்ம தலைமுறைக்கு ரொம்ப முக்கியமான பதிவு. அன்பு தமிழஞ்சுங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பேட்ரி, இவி கார் அப்படிலாம் சொல்லும்போது ஏதோ நமக்கு தேவையில்லாத பதிவுன்னு சொல்லி ஒதுங்கி போயிடாதீங்க. ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு காலேஜ் முடித்த ஒரு இளைஞனாக இருக்கட்டும், வீட்டு வேலை, ஆஃபீஸ் வேலை இப்படின்னு சொல்லி எந்த வேலை செய்யக்கூடிய நபராக இருக்கட்டும், உங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பதிவு தான். ஒரு பேட்ரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுலேருந்து தொடங்கி லித்தியம் அயன் பேட்ரி வர நம்ம அப்படியே இந்த ட்ராவலை கண்டினியூ பண்ண போகிறோம். ஒரு பேட்ரி ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு ஆனோடு வேணும், ஒரு கேதோடு வேணும், ஒரு செப்பரேட்டர் வேணும், அதுக்குள்ளே ஒரு சொல்யூஷனாக இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது வேணும். இந்த ஆனோடு, கேதோடு, செப்பரேட்டர், எலக்ட்ரோலைட் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருந்திருக்கும். லித்தியம் அயன் பேட்டரியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஆனோடும் கேதோடும் என்னவாக இருக்கும்? லித்தியமாக இருக்கும். நம்ம சார்ஜ் போடும்போதும் இல்லாட்டி நம்ம இந்த பேட்டரி யூஸ் பண்ணும்போதும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த லித்தியம் அயோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லித்தியம் அயோன் ஆனோடுலேருந்து கேதோடுக்கும், அதே மாதிரி கேதோட்லேருந்து ஆனோடுக்கும் போகும். ஆனால் இந்த பேட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அங்கேருந்து ஆனோட்லேருந்து காதோடுக்கு மூவ் ஆகிறத தடுப்பதற்காக தான் நம்ம செப்பரேட்டர் அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். ஸோ ஆனோட்லேருந்து கேதோட்லையும், கேதோட்லேருந்தும் ஆனோட்லையும் இந்த லித்தியம் அயனுடைய மூமெண்ட் தான் சார்ஜிங்கும் டிஸ்சார்ஜிங்கும். இப்படி தான் ஒரு பேட்டரி அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. பொதுவாக இந்த லித்தியம் அயன் பேட்டரி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சது என்ன? கார், எலக்ட்ரிக் கார். இந்த எலக்ட்ரிக் காரை நம்ம ஒரு 5 கம்போனண்ட்டாக டிவைட் பண்ண போகிறோம். முதல் கம்போனண்ட் பேட்டரி, இரண்டாவது சார்ஜர், மூணாவது மோட்டார் அண்ட் கியர் பாக்ஸ், நான்காவதா இண்டிபெண்ட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதும், ஐந்தாவதா இருப்பது கூலிங், ஹீட்டிங், சேசிஸ் அப்படிங்கிறதும் தான். இதில் பேட்டரிக்கு மட்டுமே 2018 ஒரு எலக்ட்ரிக் கார் உருவாகிறது என்றால் அதில் 42% பணம் அப்படிங்கிறது பேட்டரிக்காக மட்டுமே ஒதுக்க வேண்டியதாக இருக்கும். சார்ஜர் அப்படிங்கிறதுக்கு 5-6% பணமும், மோட்டார் அண்ட் கியர் பாக்ஸுக்கு 5-6% பணமும், டிரைவ் இண்டிபெண்ட் கம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு 40% பணமும், அதர் சேசிஸ் கூலிங் அப்படிங்கிறதுக்கு 8% பணமுமாக இருந்தது இந்த 2018. ஆனால் அது அப்படியே நீங்கள் 2020-21 கணக்குப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா 40% பணம் அதுக்காக செலவழிச்சிட்டு இருந்தோம். இப்போ வெறும் 35-38% மட்டும்தான் பேட்டரிக்காக செலவழிக்க போகிறோம். எந்த விலை அப்படிங்கிறது அதிகரித்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவி காரனுடைய சேஃப்டி, அதில் இருக்கக்கூடிய சேசிஸ், கூலிங், ஹீட்டிங், ஏசி அப்படின்னு சொல்லக்கூடிய இம்பார்ட்டண்டான லக்ஸுரி ஐட்டத்தில் விலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஆனால் சீனாவினுடைய இல்லாட்டி உலகத்தில் இந்த பேட்டரி அப்படிங்கிறத தயாரிக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2024 முடிவடைகிறதுக்கு முன்னாடி 50% பேட்டரி ப்ரைஸ் அப்படிங்கிறது குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சாத்தியமா அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்க போகிறோம். இந்த கார் பேட்டரி இல்லாட்டி நம்ம மொபைல் ஃபோன் பேட்டரி, லேப்டாப் பேட்டரி அப்படிலாம் சொல்லும்போது என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லித்தியம், நிக்கல், மேங்கனீஸ் அண்ட் கொபால்ட் அப்படிங்கிறது தான். இதை என்எம்சி பேட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிக்கல், மேங்கனீஸ், கொபால்ட் பேட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்எம்சி பேட்டரிஸ் அப்படிங்கிறது தான் பொதுவாக நம்ம பயன்படுத்திட்டு வர்றதா இருந்தாலும் இந்த பேட்டரி தான் ஸ்பீடாக தீப்பற்றி எரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் பல விஷயங்கள் இந்த உலகெங்கிலும் நடந்து வருது. ஒரு பேட்டரியினுடைய விலை அதிகரிப்பதற்கான தேவை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
இதில் கோபால்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எலமெண்ட்டை பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த கோபால்ட் அப்படிங்கிறது எப்படி கிடைக்குது? நவீன ஸ்லேவரியை பற்றி நீங்கள் படித்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த லித்தியம் அயனில் இல்லாட்டி இந்த பேட்டரி நம்ம உருவாக்குவதற்காக கோபால்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். இந்த கோபால்ட்டுக்காக எப்படியெல்லாம் வேலை வாங்கப்படுகிறது, எந்தெந்த ஆப்பிரிக்க நாடுகள் அடிமையாக இருக்காங்க, எப்படி மனிதர்களை அடிமையாக்கி இந்த கோபால்ட் அப்படிங்கிறது இந்த பூமியிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக்கிங் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு மனதை உருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதை மட்டுமே டெடிகேட்டடாக நம்ம ஒரு வீடியோவாக போடலாம். கோபால்ட் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாடர்ன் ஸ்லேவரி அப்படின்னு சொல்லி நீங்கள் அடித்து பார்த்தாலே நிறைய விஷயங்கள் வரும். இதில் கோபால்ட் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துறதுனால அந்த விலை அப்படிங்கிறதும் அதிகமாகும். இதில் பேட்டரியில் அப்போ விலை உயர்ந்த தனிமங்கள் இல்லாட்டி எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துறதை நிப்பாட்டி புது வகையான பேட்டரியை உருவாக்குகிறோம் என்றால் விலை கம்மியாக இருக்கும். அதற்காகத்தான் கோபால்ட் அப்படிங்கிறத நம்ம நீக்குகிறோம். அதற்கு பதிலாக LFP பேட்டரிஸ் அப்படிங்கிறத உருவாக்குகிறோம். அப்போ இந்த LFP அப்படிங்கிற இந்த பேட்டரிஸ் எப்படி இருக்கும்? விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். கோபால்ட் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அடுத்ததா லைஃப் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கக்கூடிய அந்த NMC பேட்டரியை விட கூடுதலாக இருக்கும். கடைசியாக தீப்பற்றி எரியும் திறன் அப்படிங்கிறது இந்த LFP பேட்டரிக்கு ரொம்பவே கம்மி தான். கம்பேரிட்டிவ்லி NMC பேட்டரி கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சரிதானே, இது நல்லா இருக்கே அப்படின்னா எல்லாருமே இனிமே இந்த LFP அப்படிங்கிற பேட்டரி வகைகளை உருவாக்க வேண்டியதானே, இல்லை அதில் ரிசர்ச் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம். இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் கெப்பாசிட்டி அண்ட் வோல்டேஜ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த LFP அப்படிங்கிற இந்த பேட்டரியை வச்சு நாம் ஒரு எலக்ட்ரிக் காரை தயாரிக்கிறோம் அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய NMC அந்த ஒரு பேட்டரியை வச்சு ஒரு எலக்ட்ரிக் கார் ஓடக்கூடிய 400 கிலோமீட்டர் அது ஒரு சார்ஜில் ஓடுதுன்னா இது ஒரு வேளை 350லேருந்து 380 கிலோமீட்டர் அளவுக்கு தான் ஓடுமா இருக்கலாம். ஆனால் காலங்கள் இதற்கும் ஒரு விடை வைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். இதுதான் ஒரே ஒரு டிமெரிட். இந்த டிமெரிட்டுக்காகத்தான் விலை கூடின கார்கள் இப்போ டெஸ்லாலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்கெல்லாம் இப்போவும் என்னதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி NMC பேட்டரிஸ் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ சைனா போன்ற முக்கியமான நாடுகள் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அந்த முடிவு என்னன்னா LFP பேட்டரிஸ் அப்படிங்கிறத நாம் தயாரிக்கலாம். அந்த LFP பேட்டரிஸ் அப்படிங்கிறத நம்முடைய வாகனங்களில் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான். இந்த பேட்டரி அப்படின்னு சொல்லும்போது இதில் முக்கியமான 2 நிறுவனங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று CATL அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் அடுத்ததாக இருக்கக்கூடிய நிறுவனம் BYD அப்படிங்கிற நிறுவனமும். இந்த CATL மற்றும் BYD அந்த நிறுவனங்கள், இந்த 2 நிறுவனங்கள் தான் இந்த பேட்டரி பிரைஸ் வார் அப்படிங்கிறத அறிவித்திருக்கிறார்கள். புதுசாக CATL இருக்கட்டும் இல்லாட்டி இந்த BYD நிறுவனமாக இருக்கட்டும் அவங்க புதுரக பேட்டரி அப்படிங்கிறத உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ரெக்டாங்குலர் LFP வகை பேட்டரி தான். இந்த பேட்டரி அப்படிங்கிறது 50% நார்மலாக நம்ம இப்போ பயன்படுத்தக்கூடிய பேட்டரியை விட விலை குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதில் ரொம்ப பெரிய அளவில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நடத்தி 2024 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த CATL BYD அப்படின்னு சொல்லும்போது இவங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இவ்வளோ நாள் இந்த எலக்ட்ரிக் கார்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய மார்க்கெட்டு தான். இந்த மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது 10 பெட்ரோல் கார்கள் விற்று தீர்க்கும் போது தான் ஒரு எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறது இப்போதைக்கு விற்பனை ஆகிறது அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்குது. என்னைக்கு இந்த எலக்ட்ரிக் கார்கள் அப்படிங்கிறது அதிகமாக விற்பனை ஆகிறதோ அன்னைக்கு அதனுடைய மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஸோ ஒரு பொருள், அதுவும் இந்த எலக்ட்ரிக் பொருள்லாம் மேனுஃபேக்சரிங் எந்த அளவுக்கு அதிகமாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய விலை குறையும் அப்படின்னு சொல்லி ஒரு லா சொல்லுது. லானா நம்ம மூர்ஸ் லாலாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, செமிகண்டக்டர்ஸை பற்றி 2 வருடத்திற்கு ஒரு முறை இந்த செமிகண்டக்டருடைய கெப்பாசிட்டி எப்படி இருக்கோ அது எப்படி டபுள் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பது தான் மூர்ஸ் லா அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் இல்லாட்டி எலக்ட்ரிக் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு லா இருக்குது. அதுதான் ரைட்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரைட்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு தடவை நம்ம ப்ரொடக்ஷன் ஒரு பொருளினுடைய ப்ரொடக்ஷனை டபுள் பண்ணும்போது அதனுடைய விலை கணிசமாக குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரைட்ஸ் லா. 1000 யூனிட் செஞ்ச போது நமக்கு $100 தேவைப்பட்ட போது 8000 யூனிட் செய்வதற்கு நமக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் வெறும் $51 தான் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக சர்டன் பர்சன்டேஜ் விலை அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்கும். அப்போ எல்லாருமே இந்த LFP அப்படிங்கிற பேட்டரிஸினுடைய ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா 1000 யூனிட் இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க, 8000 யூனிட் அதிகப்படுத்துறாங்க அப்படின்னா அதனுடைய விலை மறுபடியும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது வெறும் வாய்ப்பா மட்டும் இல்லாம இது நடந்தே தீரும். அதற்காகத்தான் உங்களுக்கு நான் அந்த மூர்ஸ் லா கூடவே இந்த ரைட்ஸ் லா அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்தேன்.
அடுத்ததா இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் கார்களுக்கு ரீசேல் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா பேட்டரி அப்படிங்கிறது டீக்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு கட்டத்திலையும் அதனுடைய டீக்ரேடேஷன் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் இந்த எல்எஃப்பி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் டீக்ரேடேஷன் சாதாரணமாக இருக்கக்கூடிய என்எம்சி பேட்டரியை விட ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக விலை உயர்ந்த பொருட்கள் அப்படிங்கிறத பேட்டரி ப்ரொடக்ஷன்லேருந்து நம்ம கட் பண்ணுறோம். கொபால்ட் போன்ற தனிமங்கள் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம எல்எஃப்பி அப்படிங்கிற பேட்டரியை உருவாக்கும் போது 1 கிலோவாட் ஹவருக்கு கிட்டத்தட்ட $110 செலவழிக்கக்கூடிய நிறுவனங்கள் 2024 முடிவில் 1 கிலோவாட் ஹவருக்கு $36 மட்டுமே செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படின்னா ஒரு டெஸ்லா காரெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட $2000 $5000 ரூபாய் அளவுக்கு விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் மனசுல நினைத்து விட வேண்டும். ஸோ டெஸ்லா போன்ற கார் நிறுவனங்களே இவ்வளோ விலை குறையும் போது லோக்கலாக நம்ம எலக்ட்ரிக் கார்கள் அப்படிங்கிறத நிறைய நிறுவனங்கள் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா எந்த மாதிரியான விலை குறைவு இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யூகித்து பார்த்து கொள்ளுங்கள். ஸோ ஒரு காலகட்டம் வரப்போகுது, எழுதி வச்சுக்கோங்க. இந்த பிரைஸ் வார் மட்டும் சரியாக எக்ஸிக்யூட் செய்யப்பட்டது என்றால் அடுத்த 2025 அப்படிங்கிறதுல பெட்ரோல் கார்களை விட கூடுதலாக எலக்ட்ரிக் கார்கள் அப்படிங்கிறது விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாதியாக விலை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டிஸ் தான். அதாவது இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நார்மல் கார்களை விட இந்த எலக்ட்ரிக் கார்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் இருக்குது. இன்டர்னல் கம்பஸ்டன் என்ஜின் அப்படின்னு சொல்லுவோம், ஐஇசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐஇசி என்ஜின் கார்கள் அப்படிங்கிறத சரி பண்ணுறதை விட கூடுதலாக கிட்டத்தட்ட 50% டைம் அப்படிங்கிறது எதுக்கு எடுக்குதான்? எலக்ட்ரிக் கார்களை சரி பண்ணுறதுக்கு எடுக்குது. அதிகமாக எலக்ட்ரிக் கார்களில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது என்றால் இந்த ஐஇசி கார்களை விட கூடுதலாக 50% நேரமும் விரயமாகுது, பணமும் செலவாகுது. அதனால் நாங்கள் இந்த இன்சூரன்ஸை கூடுதலாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதுவும் என்ன ஆகணும், மக்களிடையே குறைவான ஒரு இன்சூரன்ஸாக மாற வேண்டும் அப்படிங்கிறதும் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு தான். ஸோ ஓவராலாக இந்த பேட்டரி ப்ரைஸ் வார் அப்படிங்கிறது ஏன் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நான் உங்கள் முன்னாடி சொல்லிட்டேன். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு சூட்சமத்தை சொல்ல மறந்துட்டேன், இல்லை அதை மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் மாடர்ன் ஸ்லேவரி. இந்த மாடர்ன் ஸ்லேவரியும் லித்தியம் அயன் பேட்டரிக்கும் என்ன சம்பந்தம்? கொபால்ட்டுக்கும் இந்த லித்தியம் அயன் பேட்டரி அப்படின்னு சொல்கிறத ஆஸ்திரேலியா இல்லாட்டி சீனா அதிக அளவு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும் மீதம் இருக்கும் நாடுகளில் நடக்கக்கூடிய உண்மைகள் என்ன அப்படிங்கிறத படம் பிடித்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலையும் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த ஒரு பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எலக்ட்ரிக் கார்கள் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஏதாவது ஒரு நண்பன், உறவுகள் உங்கள் முன்னாடி இருக்காங்க, உங்ககிட்ட கேட்டிருக்காங்கன்னா இந்த வீடியோவை அனுப்பி இதில் சொல்லியிருக்கிறதுலாம் உண்மைதானா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை செக் பண்ண சொல்லுங்கள். உண்மையிலே இந்த வீடியோலாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க போல. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.